ஐஸ்வர்யா உயிர் பிழைப்பாளா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க இல்லையா. அதே டைமில் தமிழ்ச்செல்வி அப்புறமா அப்பத்தா அப்புறம் தமிழ்ச்செல்வியோட அம்மா எல்லாரும் வராங்க. தமிழ்ச்செல்வி நான் போய் பார்க்குறேன் ஐஸ்வர்யாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாங்கமும் ஓகே போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா தமிழ்ச்செல்வி போய் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்களோட டீனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. வெளியே வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே இல்லை ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், ஐஸ்வர்யாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீன் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ கொடுத்துட்ருக்கிற ட்ரீட்மெண்ட் ஓகே தான், ஆனால் வந்து இங்கே வந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்காக நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் அவங்களை இப்படியெல்லாம் கொண்டு போகிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு ஆம்புலன்ஸில் வச்சு அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்காங்க. தமிழ்ச்செல்வி, சேது, ஐஸ்வர்யாவை வந்துட்டு ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போதே அவங்க டீன் ஃபோன் பண்ணிட்டு ½ அன் ஹவரில் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி நாங்கள் கிளம்பிட்டோம், ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்கள வந்து மயக்கத்தில் விடாமல் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லும்போது சேது வந்து ஐஸ்வர்யா இங்கே பாரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மானிட்டரில் வந்துட்டு அவங்களோட பல்ஸ் ரேட் அப்படியே டவுன் ஆகி திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. தமிழ்ச்செல்வி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஏன்னா பல்ஸ் ரேட் ஒன்றுமே இல்லை, ஹார்ட் பீட் இல்லை. அப்போ அவங்க இறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கும் புரிஞ்சிருச்சு பார்க்குறாரு, தமிழ்ச்செல்வியும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா இல்லை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஆர் பண்ண போகிறாங்க. சிபிஆர் பண்ணி ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் முழிச்சிட்டாங்க, கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப கரெக்டாக அவங்களோட ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, தமிழ்ச்செல்வி படிக்கிறாங்களா, அங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து காப்பாற்றிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.